ஆமா ப்ரோ. ப்ரோ நினைச்சு பார்க்காத அளவு இருக்குது ப்ரோ. எஸ்கே இந்த அளவுக்கு பண்ணுவாரான்னு யாருமே நினைச்சு பார்க்கல. விது ஜமால் எப்பயுமே தெரியும், சொல்லவே வேணாம். அவரு ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டண்ட்ல பயங்கரம் பிளாஸ்ட் பண்றாரு. எஸ்கே நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு பண்றா அவளை. ஐயோ அவ்வளவுதான். ஹெல்மெட் துப்பாக்கிலாம் கரெக்டா யாரோனா சொல்லலாம், துப்பாக்கி அவள் தான் வேஸ்ட் ஆயிடுச்சுண்டு. துப்பாக்கி இவர்கிட்ட தான் AK-47 தான் ஹெல்மெட். நம்ம அதை நோக்கி தான் ஓடணும். எஸ்கே சொன்ன மாதிரி உண்மையிலே நெகட்டிவிட்டியை இது பண்ணிட்டு பாசிட்டிவிட்டி எடுத்துக்கணும். படம் உண்மையிலே நல்லா இருந்தது ப்ரோ. உண்மையிலே சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு 5 மூவியை விட துப்பாக்கி, கஜினி எல்லாமே ஒரு எப்படி ஒரு கல்ட்டு அந்த லிஸ்ட்ல இதை ஒரு பாட்டா வச்சுக்கலாம். ஆமா எஸ்கேக்காக. ஆமா இது ஒரு மைல்கல். அமரன் எப்படி சொன்னாங்களா, அமரனை விட இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ்கே பண்ண நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மதராசி. அவ்வளவுதான். மியூசிக் என்ன ஒரு சொல்ல வேணாம் ப்ரோ. சாங்ஸ் தான் லேட்டா விட்டாங்க. தங்கப்பூவே எல்லா சாங்ஸும் லேட்டா தான் விட்டாங்க. பட் கிளிக் ஆயிடுச்சு. நீங்க தங்கப்பூவே பாருங்க, ஆல்மோஸ்ட் 10 மில்லியன் விட்ட ஒரு 5 நாள்லயே 5-6 நாள் தான் ஆகுது ஆல்மோஸ்ட். மியூசிக் பிஜிஎம் ஐயோ அனிமல் இன்ஸ்டிக் அந்த பிஜிஎம் போறாங்க. என்ன ப்ரோ பிஜிஎம் அது? 3 மணி நேரம் லேக் ஆகுதா இல்ல ஒர்க் ஆச்சா பார்க்க முடியும் ப்ரோ. அதான் சொல்றேன், இந்த அளவுக்கு நான் பேசியிருக்க மாட்டேன். உண்மையிலே எனக்கு எஸ்கே ஃபனா பேசல. நான் உண்மையிலே சினிமாவில் அவரை தான் பேசுறேன். நல்லா இருந்தது. 180 ரூபாய்க்கு ஒர்த்து. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தளபதி துப்பாக்கி கையில கொடுத்தது ஒர்த்து தான். அதுக்கு ப்ரோ எல்லாருமே சொல்றாங்க தளபதி துப்பாக்கி கொடுத்துறாரு. அதனால அவர் அதுக்கு முன்னால இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கான்கிரீட்ல போட்டு எப்படி அவரு மாநாடுல சொன்னார்ல, அவர் மாநாடுல சொல்லுவார்ல, நாங்க எல்லாருக்கும் இதுல போட்டு எல்லாரும் கட்சிக்கு வந்துட்டு தான் ஆளை பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் KPOயிலே ஆளை பிடிச்சிட்டு தான் நாங்க அன்னில இருந்து. எனக்கு அஜித்துக்கு அப்புறம் எஸ்கே தான். எஸ்கே அஜித் எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு எஸ்கே. நான் விஜய் யார் இடத்துக்கும் இவர் தனியா ஒரு இடத்த கிரியேட் பண்ணுவாரு. ஆமா அவ்வளவுதான். எங்கள் வீட்டு பிள்ளை அவ்வளவுதான். எல்லாமே ஓகே, நல்லா ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே செம்மையா இருந்தது. நல்லா ஆக்ஷன், செம்ம ஃபுல் ஆக்ஷன் பேக்டு மூவியா இருக்கும். ஃபேன்ஸ்க்கான படமா இருக்குமா ஃபேமிலிக்கான படமா இருக்குமா? 2 பேருமே பார்க்கலாம். எஸ்கே படம் வந்து ஓவரா ரொம்ப பிளட் ஷெட்ஸ்லாம் இல்லாம ஆக்ஷன் வந்து கூஸ் பம்ப்ஸா சூப்பரா தந்திருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். ப்ரீவியஸ் படத்துல பண்ணாத ஆக்ஷன்ஸ்லாம் இதுல பண்ணிருக்காரு. எஸ்கேனால ஒரு எமோஷனல் டான்ஸ் இதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாரு. இதுல ஃபைட்ல முக்கியமா கான்சன்ட்ரேட் சூப்பரா ஆக்ஷன்ல செம்ம சூப்பரா இருக்கு. பாருங்க செம்மயா நல்லா இருக்கு. டைரக்ஷன் எப்படி பாக்குறீங்க? டைரக்ஷனும் நல்லா இருக்கு. டிசப்பாயின்ட்மென்ட் இல்ல, நல்லா இருந்துச்சு. 2 மணி நேரம் 50 நிமிஷம் அது ஒரு லேகா தெரியுதா இல்ல உட்காரும்போது அந்த டைம் போகல நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த ஸ்டார்டிங் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அந்த கதைக்குள்ள வரைக்கும் இருந்தது. அப்புறம் ஃபுல்லாவே ஆக்ஷன் நல்ல ஜோன் சூப்பரா இருந்துச்சு. படத்துல மியூசிக் பிளஸ் நினைக்கிறீங்களா? மியூசிக்கும் ஒரு பிளஸ். அனிருத் வந்து நல்லா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே சூப்பரா போட்டாரு. பிஜிஎம் ஏஆர் முருகதாஸ், எஸ்கே, வில்லனிசம் 2 பேரும் அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. இதனால வந்து படம் பார்க்கலாம்னா நம்பி பார்க்கலாம். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். ஆக்ஷனா டிசப்பாயிண்ட் பண்ணாது. சில ஹீரோயின்ஸ் வந்து நார்மலா எப்பவுமே இப்போ ரொம்ப பெருசா பேசப்படுறதுல யூஸ் பண்றதுல இல்லை. ஹீரோயினும் நல்ல கெமிஸ்ட்ரி, ஹீரோக்கு லவ்வும் இருக்கு. ஸோ அவங்களுக்கான கோரும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த மூவ் ஆகுது. அதை தொடர்ந்து ஆக்ஷன் மூவ் ஆகுது. ப்ரோ எஸ்கே சூப்பர். செம்ம ஆக்டிங். ஒன் ஆஃப் த பீக் ஆக்டிங் ஆஃப் த மூவினா இது சொல்லலாம். செம்மையாக எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் பண்ணாதான் போகும். சீரியஸான சுச்சுவேஷன்லாம் வந்து காமெடி பண்ணுறதா இருக்கட்டும். செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் பாஸாக தான் போகும். இது வந்து ஒரு ஃபேமிலி லைட்டாக சென்டிமெண்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் படம் எடுத்திருப்பாங்க. அது கொஞ்சம் ஆக்ஷன் அதை வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனால் ஸ்டோரி என்னன்னு சொல்லக்கூடாது, அது ஸ்பாய்லர் ஆயிரும். ஆனால் படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் ஒரு டைரக்ஷனாக இருக்கட்டும், எஸ்கோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஹீரோனோட ஆக்டிங்கு, அப்புறம் வந்து அனிருத் பிஜிஎம்மாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கலாம். அது செம்மையாக செஞ்சுருக்காங்க. அது இன்டர்வல் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். எல்லோரும் வந்து ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ. ஆமாம் இதுக்கு முன்னாடி பண்ணாத ஆக்ஷன் வந்து இல்லை நிறைய இருக்குது. ஃபைட் சீன் அந்த இதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஒரு ஆக்டிங், அந்த எமோஷனாக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக அந்த பண்ணியிருக்காரு அவர். ஆமாம் ஆமாம் ப்ரோ நல்லா தான் இருக்கு. ஆமாம் அது 3 காம்பினேஷன் வச்சு தான் எடுத்திருக்காரு. அது 3 இதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் இன்னும் எஃபோர்ட் போட்டு நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம் ப்ரோ. வில்லனுக்கு கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல்லாக அந்த வில்லன் தான் மெயின் இதாக எடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட அவ்வளோ காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து வில்லன் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதனால அது ஒன்றும் இது இல்லை. ப்ரோ நான் எஸ்கே ஃபேன். மதராசி தான் நான் சொல்லுவேன் ப்ரோ. நான் எஸ்கே ஃபேன் ப்ரோ. நான் மதராசி தான். இல்லை ப்ரோ, நான் விஜயும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு சிவகார்த்திகேயன், செகண்ட் விஜய் எனக்கு. அதனால ப்ரோ மியூசிக் சூப்பராக இருக்கும் ப்ரோ. மியூசிக் நல்லா ரீச் ஆயிடுச்சு நல்லா சொல்லலாம். அந்த படத்துக்கு இந்த பீச்சம் வந்து அந்த நல்லா ஒரு சொல்லுங்க அந்த கூஸ் பம்ப்ஸ் ஏற்றுற மாதிரி நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க.
ஆனால் அதில் ஒரு லாகும் கிடையாது, ஒரு போர் அடிக்காது. செமையாக செஞ்சாலும் ஸ்மூத்தாக போகுது கதை. தளபதி துப்பாக்கி கொடுத்தது correct தான். ஆமாம் ப்ரோ, துப்பாக்கி கொடுத்தது கரெக்டு தான் ப்ரோ. அது வந்து அவரோட எஃபோர்ட்டுக்கு கிடைச்ச இதுதான் எனக்கு கேட்டிங்கன்னா. ஏன்னா அவர் அரசியலுக்கு போகிறது, இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது வந்து ஒரு இதுதான். ஏன்னா இவர் தான் வரப்போகிறார் துப்பாக்கி தான் இதை வச்சு செஞ்சிருக்காரா? ப்ரோ. அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. ஆனால் இவரோட எஃபோர்ட்டில் வந்திருக்காரு சொல்கிறேன். இவரோட எஃபோர்ட், ஏன்னா இவரும் ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனால் இவரோட எஃபோர்ட்டுக்கு ஏற்ற உழைப்பு வரும். ஒரு லவ் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்ஷன்ஸும் இருந்துச்சு. பட் மெயின் திங் ஆனால் அந்த ஒரு பையன் வந்து அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீமான போய் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாங்க, அதான். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் சொதப்பாம 3 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் பேலாம் எதுவும் சொதப்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஃபைட் சீன்ஸ் தான் கொஞ்சம் லேக் ஆச்சு. மற்றபடி ஆக்டிங் பெட்டரா, ஸ்டண்ட் மாசா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க படத்துல? கன் கல்ச்சர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரக்ஸ் இல்லாமல் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்பயுமே ட்ரக்ஸ்ன்னு பார்த்து கொஞ்சம் அதுவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எஸ்கேனாலே எமோஷனல் டான்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எமோஷனல் சீன்லாம் பெருசாக எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். டான்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு டான்ஸ். சென்சிட்டிவ் பாட்டும் அவங்க சாதாரண விஷயம் தான். ஆ நல்லா இருந்துச்சு. சென்சிட்டிவ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்டென்ட் தான், நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸ் எப்படி பாருங்க? டைரக்ஷன் வைஸ் வந்து அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் வரல. அவர் ஸ்டாண்டர்ட்லாம் எங்கேயோ இருக்கும். ட்ரை பண்ணியிருக்காரு, மேபி கம்பேக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆயிருக்கு? நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக, படத்துக்கு நல்லா இருக்கு. ஒரு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூங்கிட்டேன், செகண்ட் ஹாஃப் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு.